வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் மென்மையான குணமும் அதே சமயம் மிகவும் உறுதியான சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் லக்னம் சுக்கிரனின் ஆதிக்கத்திலும் ராசி குருவின் ஆதிக்கத்திலும் வருவதால் வாழ்க்கையில் சுகபோகங்களையும் அறிவாற்றலையும் சமமாக பெற்றுத் திகழ்வீர்கள். தோற்றத்தில் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் காணப்பட்டாலும் உங்கள் மனதிற்குள் எப்போதும் புதிய எண்ணங்களும் உயர்ந்த இலட்சியங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் உங்கள் பண்பு வாழ்க்கையில் பல வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் ஒரு தனி மரியாதை எப்போதும் இருக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் தர்மம் மற்றும் நியாயம் தவறாமல் நடப்பதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துவீர்கள். உங்களை புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம், ஆனால் ஒருமுறை பழகிவிட்டால் உங்கள் உண்மையான அன்பு அவர்களுக்கு புரியும். நீங்கள் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என்பதால் தவறுகளைக் கண்டால் தயங்காமல் சுட்டிக்காட்டும் தைரியம் கொண்டிருப்பீர்கள். மொத்தத்தில் நீங்கள் ஒரு கம்பீரமான ஆளுமையாகவும் சமூகத்தில் மதிப்புமிக்க ஒரு மனிதராகவும் வலம் வருவீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்புள்ளவராகவும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் இருப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதில் நீங்கள் ஒருபோதும் சுணக்கம் காட்டுவதில்லை. உங்கள் லக்னம் ரிஷபமாக இருப்பதால் வீட்டை மிகவும் அழகாகவும் வசதியாகவும் வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள் மற்றும் விருந்தோம்பலில் உங்களுக்கு நிகர் நீங்களே. உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு நிலையான அன்பையும் புரிதலையும் கொண்டிருப்பீர்கள் என்றாலும் சில நேரங்களில் உங்கள் பிடிவாத குணம் சிறு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். பெற்றோர் மீதும் முன்னோர்கள் மீதும் உங்களுக்கு அளவற்ற பற்றும் மரியாதையும் இருக்கும் என்பதால் அவர்கள் வழியில் நடக்கவே விரும்புவீர்கள். உறவினர்களிடையே ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் ஒரு நடுநிலையாளராக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செயல்படுவீர்கள். எத்தகைய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்கள் குடும்பத்தை காக்க ஒரு உறுதியான பாதுகாப்பு அரணாக நீங்கள் முன்னிற்பீர்கள். உறவுகளுக்குள் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதால் யாரிடமும் எதையும் மறைக்காமல் பேசுவது உங்கள் சுபாவமாக இருக்கும். மகிழ்ச்சியான குடும்பச் சூழலையே உங்கள் வெற்றியின் ஆதாரமாக கருதுவீர்கள் என்பதால் வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்றுவீர்கள்.
தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் அதே சமயம் இலக்கை நோக்கி நகரும் வேகம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். ரிஷப லக்னத்தின் ஸ்திரத்தன்மை உங்களை தொழிலில் ஒரு நிலையான இடத்தை அடையச் செய்யும். அதே சமயம் தனுசு ராசியின் ஆர்வம் புதிய மாற்றங்களை ஏற்க வைக்கும். உணவுத் தொழில், ஆபரணங்கள், கலைத்துறை அல்லது கல்வி தொடர்பான துறைகளில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஒரு பணியாளராக இருந்தால் உங்கள் நேர்மை மற்றும் உழைப்பால் மிக உயர்ந்த பதவிக்கு செல்வது உறுதி. மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் நீங்கள் கண்டிப்புடன் இருந்தாலும் அவர்களின் நலனில் அக்கறை கொள்வதால் ஊழியர்கள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக முடிவெடுத்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தையும் மனநிறைவையும் தரும். வேலையில் சில சவால்கள் வந்தாலும் உங்கள் அறிவாற்றலால் அவற்றை முறியடித்து முன்னேறுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான வேலைகளோ அல்லது அரசு ஒப்பந்தங்களோ உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதால் அதில் அதிக கவனம் செலுத்தலாம். உங்களிடம் இருக்கும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு உங்களை ஒரு சிறந்த தொழிலதிபராகவோ அல்லது சிறந்த அதிகாரியாகவோ இந்த சமூகத்தில் மாற்றும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான மற்றும் வளமான நிலையை கொண்டிருப்பீர்கள். உங்கள் சேமிக்கும் பழக்கம் மற்றும் பணத்தை முறையாக கையாளும் விதம் உங்களை ஒருபோதும் பணக்கஷ்டத்தில் விடாது. ஆடம்பரச் செலவுகளை செய்ய விரும்பினாலும் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பில் நீங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பூமி மற்றும் நிலங்கள் மூலம் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பிருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதில் அதிக முதலீடு செய்வீர்கள். தனுசு ராசியின் தாக்கத்தால் அவ்வப்போது ஆன்மீக காரியங்களுக்காகவும் தான தர்மங்களுக்காகவும் உங்கள் கைகள் தாராளமாக செலவு செய்யும். அதிர்ஷ்டத்தை விட உங்கள் உழைப்பின் மூலமே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் முதலீடுகள் நீண்டகால அடிப்படையில் நல்ல லாபத்தை தரும் என்பதால் எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இல்லையெனில் அது திரும்ப வர காலதாமதம் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார வசதியுடன் செல்வாக்குமிக்க மனிதராக வாழ்வீர்கள். பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே என்பதை உணர்ந்த நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்தவர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் பொதுவாக திடகாத்திரமான உடல்வாகை பெற்றிருப்பீர்கள் என்றாலும் சில விஷயங்களில் கவனம் தேவை. ரிஷப லக்னம் என்பதால் உங்கள் கழுத்து மற்றும் தொண்டை பகுதிகளில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. அதேபோல் தனுசு ராசி என்பதால் இடுப்பு மற்றும் தொடைகளில் வலிகள் ஏற்படலாம் என்பதால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்வதை தவிர்க்கவும். உணவு பிரியர்களாக இருக்கும் நீங்கள் சுவையான உணவுகளை தேடித் தேடி உண்பீர்கள். இது உங்கள் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யலாம் என்பதால் உணவில் கட்டுப்பாடு அவசியம். முறையான உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சியை வழக்கமாக்கிக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இயற்கையான இடங்களுக்குச் சென்று மனதை அமைதிப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். சரியான நேரத்தில் உறங்குவதும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பதும் உங்கள் சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவும். நரம்பு மண்டலம் தொடர்பான கோளாறுகள் வராமல் தடுக்க போதிய ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் ஆயுளை கூட்டும் மற்றும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த அக்கறை மற்றும் பாசம் கொண்ட ஒரு சிறந்த பெற்றோராக விளங்குவீர்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து வழிநடத்துவீர்கள். தனுசு ராசியின் தாக்கத்தால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் நல்ல ஒழுக்கமுடையவர்களாகவும் வளர்வார்கள். நீங்கள் அவர்களிடம் கண்டிப்பை காட்டினாலும் அது அவர்களின் எதிர்கால நலனுக்காகவே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யும் தியாகங்கள் பின்னாளில் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமையும். உங்கள் குழந்தைகள் கலைத்துறையிலோ அல்லது விளையாட்டுத் துறையிலோ ஆர்வம் காட்டினால் அவர்களை ஊக்கப்படுத்துவது சிறந்தது. அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தையும் புகழையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள். அவர்கள் உங்கள் மீது வைத்துள்ள அன்பும் மரியாதையும் உங்கள் வயதான காலத்தில் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். நல்ல பண்புகளை பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே போதிப்பதன் மூலம் அவர்களை ஒரு சிறந்த குடிமட்டளாக நீங்கள் உருவாக்குவீர்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பமும் ஆர்வமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். புதிய இடங்களை பார்ப்பது மற்றும் அங்குள்ள மக்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும்.
ரிஷபலக்னம் என்பதால் பயணங்களின் போது ஆடம்பரமான வசதிகளையும் சொகுசான தங்குமிடங்களையும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். தனுசு ராசியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் அல்லது கல்வி தொடர்பானதாக இருக்க வாய்ப்பு அதிகம். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுலபமாக அமையும் மற்றும் அதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைக்கும். புனித நதிகளில் நீராடுவதும் பழமையான கோயில்களுக்கு செல்வதும் உங்கள் மனதிற்கு பெரிய அமைதியை தரும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்த உதவும். குடும்பத்துடன் மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்பதால் அவ்வப்போது வெளியே சென்று வருவீர்கள். வாகனங்களில் செல்லும்போது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நிதானமாக செல்வது உங்களுக்கு எப்போதும் நல்லது. ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தையும் தெளிவையும் உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முடிவாக பார்க்கும்போது ரிஷபலக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு பன்முக திறமை கொண்ட மனிதராக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான பொறுமை, உழைப்பு மற்றும் அறிவாற்றல் ஆகிய மூன்றும் உங்களிடம் நிறைந்துள்ளன. எத்தகைய சோதனைகள் வந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையாலும் இறை பக்தியாலும் அவற்றை எளிதாக கடந்து விடுவீங்கள். சமூகத்தில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற உங்கள் எண்ணமே உங்களை எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். உங்கள் பிடிவாத குணத்தை சற்று தளர்த்தி கொண்டு மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்தால் உங்கள் வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும். வாழ்வில் எல்லா வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். பெரியோர்களின் ஆசிகளும் குருவின் அருளும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என்பதால் உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் பிறருக்கு செய்யும் உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு புண்ணியமாக திரும்பி வந்து உங்கள் வம்சத்தை காக்கும். நேர்மை மற்றும் தர்மத்தின் வழியில் நீங்கள் நடப்பதால் உங்கள் பெயர் இந்த சமூகத்தில் என்றும் நிலைத்து நிற்கும். உங்கள் குறிக்கோள்களை நோக்கி தொடர்ந்து பயணியுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.